இப்போ இந்த உலகத்துடைய முதல் ஃபித்னா என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தாலா கொடுத்த அந்த கட்டளை என்ன? நீ எல்லாத்தையுமே சாப்பிடு, ஆனா இந்த பழத்தை மட்டும் சாப்பிடாத அப்படின்னு சொன்னானா? ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணிட்டாங்க? ஷைத்தானுடைய தூண்டுதல்னால இந்த பழத்தை சாப்பிட்டா நீ என்ன பண்ணுவ, அழியாம வாழுவ, நீ மலக்குமார்கள்லாம் பெருசாயிடுவேன்னு அவன் ஆசை வார்த்தை கொடுத்தான். அந்த ஆசை வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த பழத்தை சாப்பிடக்கூடியவங்களா ஆயிட்டாங்க. அந்த பழத்தை சாப்பிட்டதுனால ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் என்ன பண்ணாங்க? அந்த சொர்க்கத்திலேருந்து இறக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க மன்னிப்பு கேட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ் தாலா அவங்கள மேன்மைப்படுத்தினான். இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு கொடுக்கப்பட்ட இடத்தை எதனால் அவங்க இழந்தாங்கன்னா, அவங்களுக்கு தடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை செய்ததுனால தான் இல்லையா? அப்போ இறைவன் இவ்வளோ விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்த இறைவன் அந்த ஒரு பழத்தை கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அந்த பழத்தை தடுத்திருக்கானா, நான் ஒரு விஷயத்தை தடுத்தா என்னோட அடியான் அதை கேட்குறானா அப்படின்றத பார்க்கணும், அதன் மூலியமா அவன் சந்தோஷம் அடையணும் அப்படின்னு நினைச்சு தான் அந்த ஒரு சின்ன விஷயத்த அல்லாஹ் தாலா அவங்களுக்கு ஒரு கட்டளையாக கொடுத்தான். ஆனால் அதை அவங்க மீறிட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கும் இல்லையா? இந்த நோன்பாளிகள் கிட்ட எத்தனை ஷைத்தான்கள், இந்த உலகத்தில் உள்ள ஷைத்தான்கள், மனித ஷைத்தான்கள் எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு பழம், இந்த பழம் தான் உலகத்திலேயே சுவையான ஒரு பழம், இதை நீ சாப்பிட்டேன்னு நினச்சிக்கேன், நீ எப்படி ஆயிடுவ தெரியுமா? நீ அப்படி ஒரு கலர் ஆயிடுவ, அப்படி ஒரு அழகாயிடுவ, உனக்கு அவ்வளோ செல்வம் கிடைக்கும், இந்த பழத்தை மாதிரி ஒரு டேஸ்டான பழம் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஆசை வார்த்தைகள் காட்டினாலும் இன்னைக்கு ஒரு நோன்பாளி வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும்? அதை வாங்கி சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? அப்படியாப்பட்ட பழமா, சரி வைங்க, நான் நோம்பு திறந்துட்டு சாப்பிட்றேன், இப்படி தானே சொல்லுவாங்க. அந்த பழத்தை யாருமே இல்லாத இடத்துல அவங்க பார்த்தாலும் அதை வச்சுட்டு போனாலும் அதை எடுத்து அவங்க சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா நான் நோன்பு வச்சிருக்கேன், அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த ஒரு விஷயம் அல்லாஹ்வுக்கு எவ்வளோ பிடிக்கும் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய குதிரத்தை கண்ணுக்கு முன்னாடி பார்த்தவங்க. அவங்களே இந்த விஷயத்தில் தடுமாறிட்ட போது இன்னைக்கு ஒரு 7 வயது பிள்ளை கூட, நோன்பு பிடித்திருக்க பிள்ளைக்கிட்ட யார் எவ்வளோ ஆசை வார்த்தை காட்டினாலும் இல்லை நான் நோன்பு வச்சிருக்கேன், நான் அது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுதுன்னா, அப்போ இது எவ்வளோ பெரிய தக்குவா. இந்த ஒரு விஷயத்துக்காக அல்லாஹ் தாலா அந்த மனிதனை எவ்வளோ நேசிப்பான் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும்.